நிசாம் காரியப்பரினுடைய இன்றைய பார்லிமன்ற உரை என்பது ஒரு புரளியை கிளப்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற பிக் பாஸ் யார் என்கின்ற பல தகவல்களை அவர் வெளியிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த பிக் பாஸ் குறித்து இவர் வெளியிட்ட தகவல் என்பது இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்து பலரும் தேடிக்கொண்டு வருகிறார்கள். நிசாம் காரியப்பர் சொல்கின்ற அந்த பிக் பாஸ் யார் என்பது குறித்து பலரும் இப்போது விவாதித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் தேடி பார்க்கின்ற போது ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஒரு புதிய தகவலை நிசாம் காரியப்பர் வெளியிடப் போகிறார். அது நேற்று பார்லிமன்ற அமர்வின் போது அவர் வெளியிடப் போகிறார் என்கின்ற தகவல்களை நாங்கள் ஆரம்பத்திலே பெற்றிருந்தோம். ஆனால் ஏனோ தெரியாது, சில காரணங்களின் காரணமாக அவர் நேற்று அந்த தகவலை வெளியிடவில்லை. ஆனால் இன்று இவர் இவ்வாறான ஒரு தகவலை வெளியிடப் போகிறார் என்கின்ற தகவலும் எங்களுக்கு வந்தது. அந்த அடிப்படையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக, அதுக்கு பின்னால் இருக்கின்ற பிக் பாஸ் யார் என்கின்ற தொடர்பாக பல கதைகளை கோர்த்து ஒரு கதையை நிசாம் காரியப்பர் இன்று பார்லிமன்றத்திலே பேசியிருந்தார். அதிலும் குறிப்பாக அவர் பேசுகின்ற போது இந்த வவுனதீவிலே இடம்பெற்ற இந்த 2 போலீஸ் அதிகாரிகளுடைய கொலை தொடர்பாகவும், அதற்கு பின்னால் இருக்கின்ற விசாரணைகள், அதற்கு பின்னால் இருக்கின்ற புலனாய்வு அதிகாரிகளினுடைய செயற்பாடுகள் குறித்தெல்லாம் பேசியிருந்தார். இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகிறது என்பது குறித்து ஆரம்பத்திலே பலரும் அறிந்திருக்கிறார்கள். அதே போன்று இராணுவத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களுடைய தலையில் போட்டு இந்த மாதிரியான ஒரு கொடூரமான தாக்குதல்களை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். இவ்வாறு கூறி வந்த நிசாம் காரியப்பர் இன்னும் ஒரு கதையையும் இதனோடு கோர்த்து பேசுகிறார். அவர் பேசுகின்ற போது இன்னும் ஒரு கதை என்பதை விட இன்னும் ஒருவரை பற்றி அவர் பேசியிருந்தார் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அவர் வேறு யாரும் அல்ல, இப்போதைய இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரை பற்றி, அவர் எப்படி இந்த என்பிபிக்குள் வந்தார், அவர் எங்கே இருந்தார், என்னென்ன வேலைகளை செய்தார், என்னென்ன பதவிகள் அவருக்கு வழங்கப்பட்டது என்பது குறித்தான அத்தனை தகவல்களையும் அவர் இந்த உரையின் உள்ளே பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அருண ஜெயசேகரை பற்றி பேசியதன் பின்னர் அவர் கடைசியாக இது குறித்தும் இவரை பற்றியும் இந்த அரசாங்கம் தேட வேண்டும் என்பது குறித்தான தகவல்களையும் அவர் பேசியிருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் அந்த பிக் பாஸ் யார் என்கின்ற விடயத்தை குறிப்பிடவே இல்லை. இந்த நேரத்தில் நிசாம் காரியப்பர் இந்த ஒரு தகவலை ஏன் குறிப்பிட்டிருக்கிறார் என்று குறித்து நாங்கள் தேடி பார்க்கின்ற போது, ஏனென்றால் ஒரு காரணம் இருக்கிறது. கடந்த நாட்களுக்கு முன்பதாகத்தான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தனியான விவாதம் என்பது பார்லிமன்றத்திலே நடைபெற்றது. ஆனால் அந்த விவாதத்தில் கூட அவர் இந்த தகவலை வெளியிடவே இல்லை. ஆனால் இப்போது இந்த தகவலை வெளியிடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. இது குறித்து நாங்கள் இன்னும் தகவல்களை தேடி பார்க்கின்ற போது எங்களுக்கு கிடைத்த தகவல் தான், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளுடைய உண்மைகளையும், பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை நாங்கள் கொடுப்போம், அதே போன்று இதனுடைய உண்மையையும் நாங்கள் வெளியிடுவோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியின் அடிப்படையிலே தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இதனை நம்பித்தான் மக்கள் வாக்கும் போட்டார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிறது, இது குறித்தான எந்த தகவல்களையும் அரசாங்கம் இன்னும் வெளியிடவில்லை. இடைக்கிடையே அமைச்சர் ஆனந்த விஜயபால சில தகவல்களை பார்லிமன்றத்திலே வெளியிட்டிருந்தாலும் முக்கியமான பல தகவல்களை இவர்கள் வெளியிடவே இல்லை. இந்த விசாரணைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பது குறித்தான தகவல்களும் இன்னும் வெளியில் வரவில்லை. அதனை அரசாங்கம் சொல்வதாகவும் இல்லை. இந்த விசாரணை நடக்கிறதா, இந்த விசாரணையுடைய அப்டேட் என்ன என்பது குறித்தான பல தகவல்கள் இன்னும் வெளியில் வராததன் காரணமாக அந்த தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும், அதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வாறான தகவல்களை இவர் கூறியிருப்பதாக பலரும் பேசி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக இந்த விசாரணைகள் குறித்தான ஒரு பி அறிக்கையை அவர் பார்லிமன்றத்திலே காட்டியிருந்தார். இந்த பி அறிக்கையை கூட நீங்கள் இவ்வளவு நாளும் ஒழித்துத்தான் வைத்திருந்தீர்கள் என்கின்ற தகவல்களையும் அவர் சொன்னார். அந்த பி அறிக்கையை வாசிக்கின்ற போது அதில் முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் பல தகவல்கள் இதற்குள் உள்வாங்கப்படவில்லை என்கின்ற ஒரு விமர்சனத்தையும் ஒரு குற்றச்சாட்டையும் நிசாம் காரியப்பர் பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் இந்த பிக் பாஸ் யார் என்பது குறித்து தான் பலரும் இப்போது தேடி வருகின்றனர். இது எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி ஒரு பெரும் கொடூர தாக்குதல் ஒன்று இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் சாதாரண அப்பாவி மக்கள். எனவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு
நீதி கிடைக்க வேண்டும். எந்த தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் முஸ்லிம் மக்கள், அந்த மக்களுக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பது குறித்து தான் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை இந்த என்பிபி அரசாங்கத்தின் மீது, அந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே எதிர்வரக்கூடிய நாட்களில் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் இந்த விசாரணைகள் என்பது எப்படி போகப் போகிறது, இந்த விசாரணைகள் எப்படி முடியப் போகிறது என்பது குறித்து பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.